ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து மண்டே விலாக் பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி அம்மா வந்து வீட்டிலேருந்து ஃபிஷ் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை தான் பார்க்குறோம். ஸோ இது வந்து என்னென்னா அந்த சேமீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு 5 சேமீனும், அப்புறம் சூரை மீன், அப்புறம் இன்னொன்று அயில மீன் இருக்குது. அயில மீன் தான் நினைக்கிறேன். ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மீன் கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் பாதி சூரை மீன் இருக்குது. அதே தான் இன்றைக்கி வந்து கறி எடுத்து மீன் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பொரிக்கணும். ஸோ மீனை வந்து எதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, கார்டியோவாஸ்குலர், இந்த ஹார்ட்டுக்கு ரொம்பவே ஹார்ட்டுக்கும் போல இந்த ரத்த குழாயெல்லாம் இருக்குல்ல, போகிறது அந்த பிளட் கொண்டு போகிற ரத்த குழாய், அதுக்கு எல்லாத்துக்குமே அதோட ஹெல்த்தை வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். அப்புறம் வந்து பக்கவாதம் வராமல் தடுக்கிறதுக்கும் நம்ம மீன் சாப்பிடலாம். அப்புறம் வந்து இது வந்து லோ ஃபேட் டயட். நம்ம வந்து அதிகமாக ஆயில் சேர்க்காமல் இதை வந்து மீன் அதிகமாக சாப்பிடும்போது நம்மளோட லைஃப் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கலாம். ஸோ அந்த மீனில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. ஸோ அது இருக்கிறதுனால வந்து பிபியை வந்து ரொம்பவே கம்மி பண்ணும் இந்த மீன். அப்புறம் வந்து இதில் விட்டமின் டி இருக்கனால போனுக்கு ரொம்ப ஹெல்த்து. அப்புறம் வந்து நம்ம ஆரோக்கியம், நம்ம இம்யூனிட்டி பவர் இருக்குல்ல, ஸோ அதோட ஃபங்க்ஷன், அப்புறம் தைராய்டு ஃபங்க்ஷன், அது எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இந்த மீன் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லை, நம்மளுக்கு நல்ல கண் தெரிகிறதுக்குமே இந்த மீன் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். இப்போ வயசானவங்களுக்கெல்லாம் வந்து வயசாக ஆக அந்த கண் பார்வை கொஞ்சம் கம்மியாகும்ல, ஸோ அதனால் அவங்க வந்து அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. அப்புறம் வந்து டிப்ரெஷனை வந்து ரொம்ப ரெடியூஸ் பண்ணும் இந்த மீன் சாப்பிட்றது. ஸோ நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ கிடைக்கிறவங்க வந்து இதை மிஸ் பண்ணாமல் வந்து மீன் கிடச்சிச்சின்னா சாப்பிடுங்க, சரியா? ஸோ எனக்கு வந்து மீன் இங்கே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் அதிகமாகவே நிறைய பேருக்கு மீன் கிடைக்கும், கொஞ்சம் சீப்பாகவே கிடைக்கும். ஸோ அதனால் கிடைக்கிறவங்கெல்லாம் நல்லா மீன் வாங்கி சாப்பிடுங்க. உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. யாரெல்லாம் அதிகமாக மீன் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் வந்து வீக் ஃபுல்லாகவே வந்து மீன் எடுத்துப்போம். கிடைக்கிற டைம் எல்லாமே மீன் எடுத்துப்போம். அதுக்கப்புறம் இந்த முடக்கு சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க, 2 மாதம் வந்து நம்ம மீன் பிடிக்கிறதுக்கு போக மாட்டாங்க. ஸோ அந்த டைம் மட்டும் தான் மீன் சாப்பிட்றது கிடையாது. மற்றபடி அப்போவுமே வந்து வேறு இடத்துல எல்லாம் மீன் கிடைக்கும், அங்கேருந்து கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் மீனை சாப்பிட்டுப்போம் அந்த டைமுக்கு. கன்னியாகுமரி இப்போ வந்து கன்னியாகுமரி மெயினில் அங்கே வந்து மீனை வந்து தடைக்காலம் போட்டாங்கன்னா மற்ற இடத்துல கொஞ்சம் வேறு உள்ளூர் கிராமங்களாக இருக்கலாம், அங்கே தடைக்காலம் இருக்காது. ஸோ அப்படி கொஞ்சம் மாற்றி போடுவாங்க. ஸோ அந்த டைம் நம்ம அப்படி மீனை வாங்கி சாப்பிட வேண்டியதுதான். ஸோ எனக்கு பெருசாக மீன்லாம் வெட்ட தெரியாது. கிடைக்கிற டைமில் தான் மீன் வெட்டுவேன். சில டைம் வந்து மீனை அம்மா கட் பண்ணி தருவாங்க, இல்லைன்னா ஹஸ்பண்ட் கட் பண்ணி தருவாங்க. ஸோ மாற்றி கட் பண்ணிக்க வேண்டியதான். இது வந்து நான் வந்து வெளியே வச்சது போர்டு, அந்த ஷாப்பிங் போர்டில் வச்சு தான் வெட்டுவேன். சரி, இது என்னென்னா லீவாக இருக்குல்ல, பிள்ளைங்க வீட்டில் இருக்குது, நம்ம வீடை திறந்து போட்டோன்னா அப்படியே அங்கேயும் ஓடிட்டு இருப்பாங்களா, அதான் சரி வீட்டுக்குள்ளே வச்சு அப்படியே விட்டுட்டு இருக்கு. இது அன்னைக்கு ஒரு 2-3 டேஸ் முன்னாடி வீட்டு பக்கத்தில் வந்து பாம்பு வந்துருந்துச்சு. ஸோ அதனால் சரி, இது வந்து நாங்கள் இருக்கிற ஏரியா வந்து கொஞ்சம் காடு மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் மரத்துக்குலேருந்து அப்படியே குதிச்சா என்னன்னே தெரியலை. அப்புறம் எங்கே போச்சுன்னு தெரியல அந்த பாம்பு. ஸோ அதை இப்போ வீடை திறந்து போடும்போது வீட்டுக்குள்ளே வந்துடும்ல. ஸோ அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடை பூட்டி வச்சுருக்கிறேன். அப்படி கொஞ்சம் மீன் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இதை வந்து மீன் கறி வச்சுட்டு மீன் பொரிக்கணும். நம்ம மீன் வந்து டெய்லி எடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இப்போ ஹார்ட் அட்டாக் வந்தாலுமே அவங்களுக்குமே வந்து மீன் எடுக்க சொல்லுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி அந்த மீனை அதிகமாக எடுக்கக்கூடாது. குழம்பு வச்சு மீன் சாப்பிட்டுக்கலாம், 1 பீஸ் 2 பீஸ் ஆசைக்கு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு பிறகு இப்போ நான் மீன் ஃப்ரைக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா, அது கொஞ்சமாக மிளகா பொடி, அப்புறம் கொஞ்சம் பெருஞ்சீரக பொடி சொல்லுவோம், அது சோம்பு பொடி சொல்லுவோம்ல, அது அப்புறம் பெப்பர் போடணும். அப்புறம் வந்து மீன் பொரிக்கிற மசாலா, உப்பு போட்டு நல்லா மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பொரிச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா அந்த மசாலா வந்து அந்த மீனில் நல்லா பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வந்து சட்டி வச்சு அப்புறம் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் நம்ம வந்து மீனை அடுப்பில் போட்டு பொரிச்சுக்கலாம். இப்போ நான் அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது எண்ணெய் காய்ச்சிட்ருக்கு. இப்போ நான் மீன் போட்டு பொரிச்சிட்ருக்கேன். இது முடிஞ்சு அடுத்து மீன் பொரிச்சதுக்கப்புறம் கோவக்காய் இருக்குது. ஸோ நேற்று கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஸோ கோவக்காய் இன்றைக்கி வந்து தீயல் மாதிரி பண்ணணும். அது கோவக்காய் வேகிறதுக்கே கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து என்ன பண்ணுவேன்னா, கோவக்காய் வெட்டிட்டு எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வதக்கிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் தான் பொரியல் தீயலோ எது வேணாலும் பண்ணுறது. இப்போ மீன் நல்லா பொரிஞ்சிருச்சு, மீனை எடுத்து வச்சிடலாம்.
ஸோ இந்த கோவக்காய் வந்து நான் 2 வேறு விதமாக பண்ணுவேன். ஒன்று வந்து நீளமாக கட் பண்ணுவேன், இல்லைன்னா வந்து ரவுண்டாகவும் கட் பண்ணுவேன். ஸோ இந்த கோவக்காய் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வந்து என்னென்னா பிளட் சுகர்லாம் இருக்குல்ல, ஸோ டயபெட்டிக் பேஷண்ட் அவங்களுக்கெல்லாம் பிளட் சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம இந்த கோவக்காய் வந்து அதிகமாக சாப்பிடலாம். அப்புறம் வந்து இந்த ஜீரணம் ஆகாமல் இருக்கிறவங்க அவங்களும் இதை அதிகமாக வந்து நம்ம ஜீரண சக்தியை வந்து அதிகப்படுத்துறதுக்கு இந்த கோவக்காய் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அப்புறம் வந்து இந்த மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்கிறது, ஸோ அதை வந்து அப்படி அந்த மலச்சிக்கல் இருக்குது ஒழுங்காக மோஷன் போகாமல் இருக்கிறவங்களும் இதை வந்து கோவக்காய் வந்து வாரத்தில் ஒரு 2-3 நாளாவது எடுத்துக்கலாம். அப்புறம் கீரை இருக்குல்ல, கீரையுமே மலச்சிக்கலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ கீரையும் அதிகமாகவே சாப்பிடலாம். கீரை இந்த சூப் போட்டு குடிக்கலாம். அப்புறம் வந்து பிளட் ப்ரெஷரையும் வந்து பிபி இருக்குல்ல, பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், அப்புறம் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு, அந்த மாதிரி ஹார்ட் பிரச்சனை வராமல் இருக்குது அதோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே கம்மி பண்ணுறதுக்கும் இந்த நம்ம கோவக்காய் வந்து அதிகமாக சாப்பிடலாம். ஸோ இதில் வந்து நார்ச்சத்துனா ஃபைபர் அப்படின்னு சொல்லுவது நீர்ச்சத்து. ஸோ அதிகமான இந்த நீர்ச்சத்தும் இதில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இதை சாப்பிடும்போது என்னென்னா நீண்ட நேரம் நம்மளுக்கு பசி எடுக்காமலும் இருக்கும். ஸோ இதை சாப்பிட்றதுனால வந்து இந்த வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, டயட்லாம் ஃபாலோ பண்ணுறவங்க அவங்க இதை அதிகமாக எடுத்துக்கலாம், இந்த வெஜ்ஜிஸ். ஸோ இந்த காய்கறி வந்து நம்ம உணவில் அதிகமாக சேர்க்கும்போது அதிகமான ஹெல்த் பெனிஃபிட் இருக்கும். அதுக்கு பிறகு அந்த அனீமியா அப்படின்னு சொல்கிறது, ரத்த சோகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வராமல் தடுக்கவும் நம்மளுக்கு இந்த கோவக்காய் வந்து ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ வாரத்தில் வந்து இது அதிகமாகவே சேருங்க, கிடைக்கிற டைம் எல்லாம் சாப்பிடுங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு இதை வந்து இந்த ரோட்டோரத்தில் இப்படியே கிடக்கும், அப்போ எல்லாம் இதை பார்த்து சும்மா ஏதோ வேண்டாத இதுன்னு அப்படின்னு நினச்சிட்டோம். அதுக்கப்புறம் நான் காலேஜ் படிக்கும்போது இது கிடைக்கும்போது தான் நான் வந்து அதிகமாக சாப்பிட்டது. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அப்புறம் நம்ம இது பெரிய வெள்ளி போட்டு வதக்கிட்டு தக்காளி போடணும். நான் ஃபஸ்ட்டே வந்து என்னென்னா எண்ணெய் ஊற்றி கோவக்காய் நல்லா வந்து வதக்கி வச்சுருக்கிறேன். ஸோ அந்த வதக்கின இதை வந்து நம்ம தக்காளி வந்து கொஞ்சம் மீடியமாக வதக்கினா போதும். ஏன்னா வந்து கோவக்காய் வந்து இன்னும் கொஞ்சம் வேகிறதுக்காக நான் தக்காளி கூடவே திரும்பவும் போட்டு வதக்குவேன். ஸோ ஆல்ரெடி ஒரு டைம் வதக்கி தான் வச்சுருப்பேன். அதுக்கு கூட இதையும் திரும்பவும் தக்காளி கூட வேகும்போது இதையும் சேர்த்து போடும்போது தக்காளியும் வேகும், இதுவும் கூட கொஞ்சம் நல்லாவே வெந்துடும். ஸோ சாப்பிட்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ 2ஐயும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கும் வந்து கொஞ்சம் வேக விடலாம் தக்காளியையும் இந்த கோவக்காயையும் சேர்த்து. அதுக்கு பிறகு இந்த தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டுக்கணும். ஸோ கொஞ்சம் மிளகாப்பொடி, இந்த மஞ்சப்பொடி, அப்புறம் ஜீரகப்பொடி, பெருஞ்சீரகப்பொடி, கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்க விடணும். அப்புறம் காய் வேகும் போதும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து தீயல் பண்ணும்போதும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஸோ அது கணக்கு பண்ணி போடுங்க. ஸோ இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா கிண்டி விடணும். ஸோ கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மசாலாவுக்கு கொஞ்சம் தண்ணி விற்றுட்டு அதுக்கப்பிறகு மசாலா அந்த காய்கறிகள் நல்லா பிடிக்கணும்ல. ஸோ அது பிடிக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சமாக வந்து மூடி போட்டு வேக வைக்கலாம். வேக வச்சு முடிச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ மசாலா நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஸோ யாருக்கெல்லாம் அந்த கோவக்காய் பிடிக்கும், யாருக்கெல்லாம் அந்த கோவக்காய் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் ஃபஸ்ட்டு இந்த கோவக்காயெல்லாம் பிடிக்காம தான் இருந்துச்சு. அப்புறம் நான் காலேஜ் படிக்கும்போது தான் அங்கே அதிகமாக எங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் கொடுப்பாங்களா, அதுக்கு பிறகு அப்படி தான் பிடிக்க ஆரம்பித்தது. இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக அப்படி கிண்டி விட வேண்டியதான். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும். இப்போ நான் வந்து கோவக்காவை வந்து கொஞ்சம் அப்படியே உடச்சி பார்க்குறேன். நம்ம அந்த ஸ்பூன் வச்சு கொத்தி பார்க்கும்போது அந்த 2ஆக வந்து பிளந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லா வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அதோட நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி மீன் கறி வந்து நான் ஆல்ரெடி ரெசிபி போட்டிருக்கேன். ஸோ கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அப்புறம் வந்து சின்ன உள்ளி போட்டுக்கணும். சின்ன உள்ளி கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வதக்கிட்டு அதுக்கு பிறகு தேங்காய் போட்டுக்கலாம். ஸோ தேங்காவை நல்ல கோல்டன் ப்ரௌனாக வதங்குற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கணும். ஸோ தேங்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா வறுத்துட்டு அதுக்கடுத்து மசாலா போட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி இது வந்து ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு மாதிரி மசாலா போடுவாங்க. ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம மிளகாப்பொடி, மல்லிப்பொடி போடும்போது பெப்பர் கூட சேர்த்து போடணும். போட்டு நல்லா வதக்கிக்கணும். சூரை மீன் வந்து சாப்பிடும்போது சூரை மீனுக்கு பெப்பர் எடுத்துக்குவாங்க கொஞ்சம். அதுக்கு பிறகு பெருஞ்சீரக பொடி போடுவாங்க. ஸோ நம்ம பெருஞ்சீரக பொடியை லாஸ்ட்டில் ஃபைனலாக வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இல்லை கடைசியில் கடாய் ஆஃப் பண்ணுற நேரம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணுவோம்ல அந்த டைம் போட்டுக்கலாம்.
போட்டுட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கணும். அப்புறம் மஞ்சள் பொடியும் நம்ம லாஸ்ட்டில் மிக்சியில் தான் சேர்த்துக்கணும். ஸோ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டால் இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ அதுக்கு இதை சேர்த்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி மீன் கறிக்கு வந்து ரெடி பண்ணணும். ஸோ இப்போ இதை முடிஞ்சு நான் மிக்ஸி ஜாரில் இதை மாற்றிட்டு இப்போ கறியை அடுப்பில் வச்சாச்சு. இப்போ இதுக்கு கூட வந்து நான் வந்து தக்காளியும் அப்புறம் வந்து முருங்கைக்காய் போட்டிருக்கேன். முருங்கைக்காய், பச்சை மிளகாலாம் போட்டு வச்சுருக்கேன். வச்சாச்சு, நல்லா காஞ்சிருக்கு.